ஜிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேச உம்மை பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேச உம்மை நீரன் பலன் பாடுவோம். நீரன் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமதடி பணியோ. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்மநேச உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரம். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளை எங்களுக்கு நீர் படைத்து உருவாக்கி அதிலே நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி. அப்பா, நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நீர் ஆராதனை நாயகன். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்தும்படி எங்கள் சிந்தை, எங்கள் சித்தம், எங்கள் நோக்கம் சகலமும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவன் தாமே உம்முடைய நாமம் எல்லா விதத்திலும் மகிமைப்படும்படி வருக 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 என்று நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. ஹalleluya, 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 ஹalleluya. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹalleluya, 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 ஹalleluya. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய்
எல்ஷடா எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்ஷடா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 உம் நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே உம் நாமம் வாழ்க ராஜா பின் தந்தையே உம் அரசு வருக ராஜா என் தந்தையே உம் அரசு வருக ராஜா என் தந்தையே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென் ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே ஓஹோ யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா
நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ரூவா உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா ரப்பா சுகம் தருபவனே ஓ யெகோவா ரப்பா சுகம் தருபவனே வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா ஓஹோ உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா மாரநாதா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென் ஓசன்னா ஆமென் அல்லேலூயா ஓசன்னா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மானவர் இவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர் ஆதியும் அந்தமும் மானவர் இவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும்
வரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்க
பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய் எனக்கு என் அப்பா பேர் வந்து ஐக்கிட்டு எனக்கு ரொம்ப அப்பா பிடிக்கும் அப்பா எனக்கு ஃபோன் தான் கொடுப்பாரு பஸ்கெல்லாம் வாங்கி கொடுத்து ஐ லவ் யூ அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம். எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இந்த வேலையில் நான் எங்கள் அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிக்க விரும்புகிறேன். அன்னாடிக்கும் எங்கள் அப்பா எனக்கு சோறு விட்டுடுவார். அப்புறம் நிறைய ஜாமான் சாப்பாடு ஜாமான்லாம் கேட்டால் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்பா. My daddy is totally awesome. எங்கள் அப்பா பெரிய டேவிட். எங்கள் அப்பா வந்து எனக்கு சோறெல்லாம் ஊட்டி விடுவார். எங்கள் அப்பா எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. எங்கள் அப்பா வந்து எனக்கு கடைசி பிறனால வந்து எனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாரு. ஐ லவ் யூ டேடி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. My name is Shamira. My father name is Paul. I love you, Paul. God bless you. Happy Father's Day. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் மை ஹீரோ. நான் ஏதாச்சும் கேட்டேன்னா அவர் வாங்கி கொடுப்பாரு, செஞ்சு கொடுப்பாரு. நான் சோறு விட்ட சொன்னால் கூட அவர் சோறு விட்டுவார். ஐ லவ் யூ ஸோ மச் டேடி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டேடி. எனக்கு என் அப்பா வந்து ஒரு ஃப்ரெண்ட். அப்பா எனக்கு எப்போவுமே ஏச மாட்டார், ஆனால் அடிப்பார். I love you, Appa. Happy Father's Day. Hi, everybody. Happy Father's Day to my Appa and also Tata and all the fathers out there. Thank you for whatever you're doing for us. Love you. Bye. Hi. It's my Father's Day card. I love you. My daddy name is Subramaniam. I want to tell my daddy Happy Father's Day. Happy Father's Day.
I love you. Dear Daddy, I want to tell you that I will always love you with all my heart and soul because you are my first friend and my first teacher. I love you. Happy Father's Day, Arvind Appa. I love you so much. You do everything to us. Thank you. Happy Father's Day. Happy Father's Day. Happy Father's Day. I love you so much. I wish you that Thank you. Happy birthday, Daddy. I love you. ஹalleluya. வாருங்கள் பிரியமானவர்களே, தந்தைமார்களுக்கென்று விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நல்ல ஆண்டவரே, பிதாவே என்று நாங்கள் உம்மை அழைக்கும்படி நீர் கொடுத்த பெரும் பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பரம தகப்பன். நீர் எங்கள் அப்பா என்று நாங்கள் அழைக்க ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த தந்தைமார் தினத்தை நாங்கள் அனுசரிக்கையில் ஒவ்வொரு தந்தைமாரும் உம்முடைய பாதத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். மட்டும் காத்தவர் எபினேசர். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே தகப்பன்மார்களை நீர் வைத்து தலைமைத்துவத்திலும் ஆவிக்குரிய வழிநடத்துதலும் நேர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே ஒவ்வொரு தந்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின் கருவிகளாய் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் நீர் பயன்படுத்தி நானும் என் வீட்டாரும் ஓவென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று தந்தையாகிய யோசுவா சொன்னதே போல ஒவ்வொரு தந்தை எங்களுடைய சபையிலே இதே வார்த்தையை நிலை நிற்கும்படி குடும்பங்களை வழிநடத்தும்படி ஆசீர்வதியும். ஞானத்திலும் அறிவிலும் தெளிந்த புத்தியிலும் பரலோக விவேகத்திலும் நீர் வழிநடத்தி ஆண்டவரே, பரலோக பிதாவினுடைய சாயல் சுபாவம் மாதிரியை பூலோக தந்தையாகிய நாங்கள் காண்பிக்கும்படி எங்களை நீர் வழிநடத்தும். உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya.
Father God, we thank you for another opportunity to rest upon your word. Come, Holy Spirit of God, teach us from your word, very especially this day as we celebrate Father's Day. தந்தைமார் தினத்தை நாங்கள் அனுசரிக்கையில் தேவையான விதத்திலே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு புறப்பட்டு வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். உம்முடைய நாமம் விளங்குவதாக, மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Friends, I want to greet all fathers and wish them well on Father's Day today. இன்றைக்கு தந்தைமார் தினம். எல்லா தந்தைமார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கென்று நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு கெட்ட குமாரனின் தந்தை, the prodigal son's father. Normally when we talk of prodigal son, we concentrate on the son, but being Father's Day, we are going to concentrate on the father, the character of the father in this whole parable which Jesus taught. இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த, போதித்த இந்த பகுதியிலே தந்தையை குறித்து அவருடைய மாதிரியை நாம் பார்க்கவிருக்கிறோம். Prodigal means wasted. So when you say the prodigal son is a wasted son, wasted in all his ways and manner of life. இந்த கெட்ட குமாரன் சொல்லப்படுகிற இந்த காரியம் ஆங்கிலத்தில் ப்ரோடிகல் என்று வருகிறது. தமிழில் கெட்ட குமாரன், ஆனால் அவன் கெட்டு போயிட்டான். ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் வீணான மகன், வீணா போன மகன் என்பதற்கு தான் அதனுடைய அர்த்தம். பல குடும்பங்களிலே பெற்றோர், குறிப்பாக தந்தைமார் நாம் சிந்திக்கையிலே தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலைப்படுவது உண்டு. சில பிள்ளைகள் தகப்பனுடைய விசுவாசத்தில், தகப்பன் யாரை விசுவாசிகள் என்பதை குறித்து அவர்கள் பின்பற்றாதபடி அவர்கள் ஏனோ தாண்டு வாழ்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். There are children in homes who are rebellious and do not follow the faith of their parents. They are wayward and they reject Christian values. இந்த கிறிஸ்துவ மதிப்புகளை அவர்கள் வெறுத்து அவர்கள் தனியாய் செல்லுவதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே தவறான முடிவுகளை எடுத்து அதனுடைய விபரத்தை அவர்கள் அறிவார்கள். தேவனை விட்டு விலகி இருக்கிற ஒரு சூழ்நிலை. Some children, they make wrong choices in life which actually draws them away from the presence of God. And therefore, as parents, especially fathers, we do not know what to do certain times in terms of restoring the child back to the faith. The normal reaction of some parents in a situation where their children are backward or rebellious in nature is to give them long lectures. Every time you lecture to them, or they will nag, keep on nag, or they get angry and throw words of anger to their children, or they are despaired, or that means they are very sad, and sometimes they finally give up on their children. பிள்ளைகள் இப்படிப்பட்ட தவறான விதத்திலே அவர்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் வாழும் பொழுது அப்பா அம்மா பேச்சு கேட்கறதில்ல. அப்போ வழக்கமாய் சில பெற்றோர், குறிப்பாக தந்தைமார், உட்கார வச்சு நீட்டாக லெக்சர் கொடுப்பாங்க, அல்லது பேசிக்கிட்டே துணத்துன்னு அவனை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது அவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் பிள்ளைகள் மேல், நான் இப்படி பண்ணுறாங்க, அல்லது கவலையாக இருப்பார்கள். சிலர் அப்படியே கை கழுவிடுவாங்க, நீ எப்படியாவது நாசமாக போடா என்று சொல்லி விட்டு விடுவார்கள். But in the scriptures, as we meditate this day, there is a better way for us to respond to your son or daughter who has gone away from the presence of God,
gone away from the presence of the family, gone away from the presence of community. இந்த பகுதியில் இந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்னொரு நல்ல வழி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு மகனோ மகளோ தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த கெட்ட குமாரனின் தந்தை சில உதாரணங்கள் நமக்கு இங்கே காட்டி கொடுக்கிறார். God shows a better way. Luke 15:20-24 depicts the son's repentance and how our heavenly Father responds to the son who returns. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-24 வசனம் வரை நாம் வாசிப்போமானால், மனம் திருந்திய இந்த மகனுக்கு தகப்பன் என்ன மறுமொழி கொடுத்தார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். பரலோக பிதா மனம் திருந்திய ஒரு ஆத்மா வரும் பொழுது, அதே போல பூலோகத்தில் ஒரு மகன் மகள் மனம் திருந்தி வரும் பொழுது நம்முடைய மறுமொழி அவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 3 காரியங்கள் சொல்லுகிறேன். ஒன்றாவது, உன் பிள்ளை இல்லாததில் உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்து. 3 things. Number 1, demonstrate steadfast hope in your child's absence. பாருங்க, சில சமயத்தில் நம்ம பிள்ளைகள் வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் இல்லை சொல்லுவீங்க, இருக்கு ஆனால் இல்லை. சரீரத்தில் அங்கே இருப்பார்கள், ஆனால் தம்முடைய சிந்தையிலே தம்முடைய எண்ணங்களிலே வேறு இடத்துல இருப்பார்கள். They might be even absent spiritually. ஆவிக்குரிய விதத்திலும் கூட அவர்கள் இருக்கிற மாதிரி இருப்பார்கள், ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய அந்த தேவனோடு அவர்கள் வைக்க வேண்டிய உறவு இல்லாமல் இருக்கும். சில சமயத்தில் இது ரெண்டும் ஒன்றா இருக்கும். Sometimes both exist at the same time. Therefore, we are at a dilemma. Either way, the child has left God and home. எப்படி பார்த்தாலும் இந்த மகன் சரீரத்திலும் சரி ஆவியிலும் சரி குடும்பத்தை விட்டு தேவனை விட்டு அவன் சென்று விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். He has distanced himself from his parents. பெற்றோர்களை விட்டு அவன் தூரமாய் போவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு பிள்ளை குடும்பத்தை விட்டு தாம் சொந்த போக்கிலே, சொந்த ஆசையிலே, சொந்த அந்த இச்சையிலே அவன் வெளியே செல்வானானால் இந்த அப்பாவுக்கு அது மன வேதனையாய் இருக்கும். He suffers for both. He suffers his heart as it aches him. பிள்ளையை குழந்தையாக இருந்து வளர்ந்து ஒரு வாலிப வயதிலே அப்பா அம்மாவை அவர் விட்டு செல்லும் பொழுது நிச்சயமாய் எந்த ஒரு தகப்பனோ தாயோ அதை குறித்து வேதனை படுவார்கள். It is easy to give up hope of your children coming back. போயிட்டாயா, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, அவன் உயிரோடு இருக்கிறான்னு கூட தெரியல, போய் பல வருஷம் ஆயிடுச்சு, பல நாள் ஆயிடுச்சு. அப்போ பெற்றோருக்கு, குறிப்பாக தந்தைக்கு அந்த நம்பிக்கை சில சமயத்தில் அவர்கள் இழந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நல்ல தந்தை தேவன் மேல் சார்ந்து சாய்ந்திருக்கணும். அந்த நம்பிக்கை விடாதபடிக்கு என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை திரும்பி வருவான் என்பது குறித்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருந்தான். இந்த பகுதியிலே லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Luke chapter 15 verse 20. Every day the father waited. ஒவ்வொரு நாளும் இது தகப்பன் தம் மகன் வருவார் என்று அவன் காத்திருந்தான். வெளியே சென்று தூரமாய் அவன் பார்த்து கொண்டே இருப்பான். Every day the father goes out and looks at the horizon, whether could see the son returning. Expectation. He never stopped looking. That means his faith was anchored in God that one day his son will return. நம்முடைய விசுவாசம், நம்முடைய மகன் திரும்பி வருவான் என்கிற ஒரு நம்பிக்கை
ஆண்டவர் தேவனுக்குள்ளே ஒரு நங்கூரமாய் ஒரு நம்பிக்கையாய் அது காணப்பட்டது. நிச்சயமாய் அந்த தகப்பன் நம்முடைய மகனுக்காக ஜெபித்து கொண்டிருப்பான். எப்படி ஜெயிப்பான் என்றால், என்னுடைய அபிப்பிராயத்தில் a child raised in faith will return to the faith. எந்த விசுவாசத்தில் ஒரு மகனையோ மகளையோ நாம் வளர்ப்பிக்க செய்கிறோமோ அந்த விசுவாசம் வீண் போகாது. எந்த விசுவாசத்தில் அவன் வளர்ந்தானோ அவள் வளர்ந்தானோ ஒரு நாள் அதே விசுவாசத்துக்கு அவனோ அவளோ திரும்புவான் என்கிற நம்பிக்கை இந்த தகப்பனுக்கு இருந்தது. So we need to demonstrate steadfast hope in the absence of your child. மகனோ மகளோ இல்லை, ஆனால் வருவார். கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை உறுதியாய் இருக்கிறபடினால் ஒரு நாள் அவர் வருவார் என்பதை குறித்து ஒரு விசுவாச நம்பிக்கையிலே கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும். இந்த தகப்பன் அப்படிதான் செய்தார். ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று வருவார் 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 என்கிற அந்த உறுதியான ஆண்டவருக்குள் காணப்படுகிற அந்த நங்கூரமான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையில் சென்றாலும் கூட நிச்சயமாய் ஒரு நாள் அந்த பாதையை விட்டு அவர்கள் திரும்புவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை உறுதியாய் நாம் வைக்க வேண்டும். ரெண்டாவது, உன் பிள்ளை கிட்டே வரும்போது அன்பு நிறைந்த மனதுருக்கம் காட்டு. Demonstrate loving compassion when your child returns. Luke 15:20. Filled with compassion, the father ran to his son, threw his arms around him and kissed him. இந்த தகப்பன் தூரத்திலிருந்து தம்முடைய மகன் வருவதை கண்டு தகப்பன் ஓடுகிறார். என்ன வயசுன்னு தெரியாது. தகப்பன் கடகடகடன்னு ஓடி தம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற மறுதுருக்கத்தினால் அவர் ஓடி போய் தம்முடைய மகனை கெட்டி பிடித்து முத்தமிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. He ran and embraced him and kissed him. So when a son returns, we need to demonstrate loving compassion. Use opportunity to act compassion. கெட்டி பிடிச்சிக்கிட்டார். சில நாளுக்கு முன்னே நம்முடைய சர்ச் குரூப்பில் ஒருவரை நான் கட்டியாக பிடித்து யாரை பிடித்தேன், எந்த சூழ்நிலை பிடித்தேன் என்று கேள்வி கேட்டேன். பலர் அதை மறுமொழி கொடுத்து கடைசியில் எபினேசர் என்பதை நீங்கள் அறிவித்தீர்கள் இல்லையா? A few days ago I put in our church group of myself embracing one of you, and I asked who is this person and on what occasion. One of you gave the right answer. It was Ebenezer. Now if you still have the picture, I want you to look at it again. You see the way I embraced him. It was a tight, compassionate and loving embrace of a father and a son relationship. நான் நினைக்கிறேங்க, நீங்கள் மறுபடியும் அந்த படத்தை பார்த்துட்டு நான் அந்த எபினேசரை கெட்டியாக பிடித்து அந்த காட்சி ஒரு தகப்பன் அன்போடு மனதுருக்கத்தோடு அந்த தம்பியை நான் பிடித்து கொள்கிற அந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது I think that could have been the same way when the father held his son tight to himself. அவரோடு இணைந்து அப்படி கட்டியாக பிடித்து கொண்டார். That was compassion. Demonstrate compassion. அந்த சூழ்நிலை தகப்பன் தம்முடைய கௌரவத்தை, தம்முடைய பெருமையை, தம்முடைய அந்தஸ்தை அதெல்லாம் மறந்துட்டு முதல்ல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தம்முடைய மகன். அவர் ஓடி போய் அவரை பிடித்து கொண்டார். அந்த சூழ்நிலையிலே அவரை குறித்து அவர் சிந்திக்கவில்லை. திரும்பி வருகிற மகன் தான் அவருடைய சிந்தையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. The father threw off all his dignity and pride. The father did not think of himself but thought of the son who has come back. His heart went out to him. தம்முடைய இருதயம் தம்முடைய மகனுக்கு சென்றது. அப்படி என்றால் ஒரு ஒப்பு கொடுத்தல், it
it demonstrated commitment. He didn't wait for his son to come halfway. அவருடைய மகன் கொஞ்சம் கிட்ட வந்தா ஓடி போய் பிடிப்பம் இல்லை, தூரமாக இருக்கிற வேளையில் அவர் ஓடி போய் கட்டி பிடித்து விட்டார். நான் நினைக்கிறேன் அவர் நினச்சிருப்பார், அப்பாவை பார்த்தாக்கா ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, பார்த்துட்டு ஓடிடுவோம். பிஃபோர் த சன் could even decide to run away, the father ran towards him and held him. சில அர்த்தங்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, அந்த மகனை அவர் கட்டி பிடித்து கொண்டார். He embraced him. இந்த வெல்கம், அதாவது இந்த கட்டி பிடிப்பது ஒரு வரவேற்பு அர்த்தம். The sign of embracing the son said, welcome home, welcome home my son. அப்போ அது ஒரு வரவேற்புக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகள் திரும்பி வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கமான அரவணைப்பை அந்த கெட்டியாய் பிடித்து வரவேற்பது அவசியம். He kissed him, முத்தமிட்டார். sign of parental affection. பெற்றோர் எப்பொழுதுமே சிறு குழந்தையிலிருந்து அவர்கள் வளர்ந்து வரும்போது எப்பொழுதுமே அவர்களை முத்தமிடுவார்கள். இந்த முத்தமிடுவது அவருடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறது. Kissing a child by the parent shows the parental affection towards the children. நீங்கள் பெருசாக வளர்ந்துட்டு உங்கள் அப்பா அல்லது உங்கள் அம்மா உங்களை முத்தம் கொடுத்தா, என்னப்பா நான் பெருசாகிட்டேன் என்னெல்லாம் போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது. Don't say that, children. That only shows parental affection. He did this even before he uttered the word. அந்த மகன் ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு முன்பதாக அவர் நம்மை கட்டி பிடித்து முத்தமிட்டார் என்று பார்க்கிறோம். When your child returns from being wayward, from having gone away, run to them. Don't wait them to reach out to you. You reach out to them. Look for signs of the return. Love them with compassion the first opportunity. காணப்படுகிற அந்த சூழ்நிலையில் அந்த ஸ்லாக்கியத்தில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மனுதுருக்கத்தை நீங்கள் காட்ட வேண்டும். அந்த சமயத்தில் போய் நீங்கள் உங்கள் கௌரவத்தையும் உங்களுடைய பெருமையும் நீங்கள் காட்டக்கூடாது. வந்துட்டியா சொன்னேன்ல மக்கு, இவன் போனால் திரும்பி வருவான் எனக்கு தெரியும். You don't ridicule your children. I told you what, this useless fellow, he will come back. At a time when the son regrets and comes back, you don't throw words at him like that. இந்த மகன் மனம் திருந்தி வந்தான் இந்த ஓமையிலே. அப்போ அவன் தகப்பன் கோபப்படாதபடிக்கு, தரித்திரியம் திரும்பி வந்துட்டியா என்று தம்மை திட்டாதபடி அன்போடு அவரை அரவணைத்தார். Affirm your love and affection for your son. Restore that relationship. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் திரும்பி வரும் பொழுது கட்டி பிடிச்சிங்க, முத்தம் கொடுங்க, உங்கள் கௌரவத்தை கொஞ்சம் ஓரத்தில் போட்டுருங்க. மூன்றாவது காரியம், thirdly we find this father, he demonstrated joyful forgiveness and restoration. இந்த தகப்பன் மகிழ்ச்சியான மன்னிப்பை காட்டினார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 21-24 Luke 15:21-24. The child demonstrated true confession of sin and repentance. எந்தெந்த சூழ்நிலையிலே உங்களுடைய பிள்ளைகள் உண்மையாகவே மனம் திருந்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, நீங்கள் அவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சரி மனுஷன் போ, கொஞ்சம் கரண்முடா பேசக்கூடாது. அவனே மனமுடைந்து திரும்பி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்போடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு தந்தை. The son owned up his sins when he confessed he had sinned, and also acknowledged the pains that he had caused to the father. இந்த மகன் பாருங்க, அவன் செய்த பாவத்தை அவன் ஒத்துக்கிறான். அப்பா, நான் செஞ்சது தவறு தான், நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்கக்கூடாது, வீணா உலக காரியத்தில்
நான் ஈடுபட்டது தவறு தான், நான் உனக்கு முன்பாக பாவம் செஞ்சேன், பரலோகத்தில் இருக்கிற தகப்பனுக்கும் பாவம் செஞ்சோம் என்று தாம் செய்த பாவத்தை தாம் ஒத்துக்கிறார். It is important to notice that the son owned up the sin that he did, not only to his earthly father but also to the heavenly father. So there was genuine repentance. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையனுக்கு தெரியும் தம்முடைய தகப்பனை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்திருக்கும். The son knows very well how much deeply he had hurt his father, but he confessed. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை தப்பிதங்களை நாம் தேவனத்தில் அறிக்கை செய்வோமானால் அவர் நீதியும் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 John 1:9. If we confess our sins, he is faithful and just to forgive us and to cleanse us from all unrighteousness. Don't reprimand or rebuke at that point. அவர் வந்திருக்கிற அந்த சூழ்நிலை அவர் பார்த்து கோபமாய், வெறுப்பாய், பகையாய் அவரை பார்த்து ஒரு விதமான வந்துட்டான் என்று பார்க்காதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பை தாராளமாய் கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். It's not a time for condemnation but for celebration. It was a time for restoration, restoring the son where he was before he left, and now that he has come back, restore him to the same place where he was before he left. அவரை மறுபடியும் அவன் வெளியே செல்வதற்கு முன்பதாக அவன் இருந்த அந்த சரியான இடத்துல மறுபடியும் அவனை வைப்பதற்கு நாம் செய்ய வேண்டும். 22ஆம் வசனம், verse 22, the father presents him with a robe. ஒரு அங்கி அவர் மேல் போட்டார். Presenting a robe to a person is to show a sign of honor, respect and reverence. இந்த அங்கியை அவன் மகன் மேல் போடுவது பிரியமானவர்களே, அது ஒரு கௌரவிக்க, ஒரு கணம் பண்ணுகிற ஒரு அடையாளமாய் காணப்பட்டது. அப்படி அந்த தகப்பன் அதை போட்டபடினால் அவர் என்ன சொல்கிறாரானால், எப்பார் மகனே, உனக்கும் எனக்கும் இருந்த உறவு எந்த விதத்திலும் மாறவில்லை, நீர் இன்னும் என்னுடைய மகன், இன்னும் நானுடைய தகப்பன் என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறாரு? அந்த உடைந்து போன உறவை மறுபடியும் ஒன்று சேர்க்கிறாரு இந்த அங்கியை போட்டு அந்த அடையாளமாக. When he puts on the robe, the father is reminding the son, look son, our relationship has not changed. You are still my son, I am still your father. And therefore, I honor you and restore you to that relationship that we once had. அப்புறம் பிறகு அவருடைய கையில் மோதிரத்தை போட்டார் என்று வாசிக்கிறோம். He put on a ring on the son's finger. The ring was a sign of love, friendship and loyalty. It was also used as a covenant or pledge, especially in marriage. Therefore, it was a reminder that the father still loved him unconditionally. இந்த மோதிரத்தை மகனை விரலை போடுகிறபடினால் அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக, குறிப்பாக இந்த திருமணத்தில் இந்த மோதிரங்கள் மாற்றும் பொழுது இந்த இருவரும் செய்து கொள்கிற அந்த உறவின் உடன்படிக்கை. அதே போல தான் இங்கே இந்த மோதிரத்தை அவர் போட்டு அவர் என்ன ஞாபகப்படுத்துகிறார் என்றால், மகனே கேள், நான் இன்னும் உன்னை நிபந்தனை இல்லாதபடி நேசிக்கிறேன் என்கிற அடையாளத்திலே அந்த மோதிரத்தை அவருக்கு போடுகிறார் என்று பார்க்கிறோம். It's interesting, isn't it? We still love our children unconditionally. We don't say to them, you do this, you do this, you do this, I will love you. நீ இப்படி செய்தால் இப்படி செய்தால் இப்படி செய்தால் தான் நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்லாதபடிக்கு, நீ இருக்கிற சூழ்நிலையில் எந்த ஒரு நிபந்தனை இல்லாதபடி இந்த தகப்பன் நேசித்ததை போல நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி நேசிக்க வேண்டும். பிறகு இந்த செருப்பு, இந்த செண்டல்ஸ்,
இந்த sandals வந்து அந்த கால் அடியில் அவர் போட்டார். The sandals reflect freedom and belonging. அந்த காலத்தில் பிரியமானவர்களே, இந்த அடிமைகள் செருப்பு போட மாட்டார்கள். செருப்பு போடலைனாக்கா அடிமைக்கு அறுத்தமாய் காணப்படுகிறது. ஆனால் மகனுக்கு அவர் அந்த செருப்பு போட்டபடினாலே அவர் இந்த வீட்டுக்கு சொந்தம், அவர் இந்த வீட்டிலே ஒரு அங்கத்தினர், அவர் வீட்டில் எல்லாருக்கும் இருக்கிற உரிமை அவருக்கும் இருக்கிறது என்பது குறித்து அந்த உரிமையை தகப்பன் மறுபடியும் அந்த மகனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். In the process of restoration, the wearing of the sandals will indicate, "Come, son, you have all the right in the house as any of the children." Of course, he had another brother. And therefore, you are free to move in this house as you used to be before. You need not be enslaved by any other forms outside. என்று அவர் சொல்லுகிறார். இன்னொன்று வந்து தகப்பன் சொல்கிறாரு, அந்த கொழுத்த கன்றை நீங்கள் வெட்டி இவருக்கு சமைத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். Slaughter the fatted calf and cook for my son who has returned. இந்த கொழுத்து போன கன்றுகளை எப்பொழுதுமே விசேஷ நாட்கள் தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். இந்த பஸ்கா பண்டிகை எடுத்துக்கொள்வோமே, இந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் பலியிடுகின்ற இந்த ஆட்டுக்குட்டி எப்பொழுதுமே ரொம்ப நாள் அவர்கள் வளர்த்து நல்லா கொழுத்து போய் நல்ல பழுதற்ற சுத்தமான நல்ல கொழு என்று அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகை என்று அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த நாள் வரும் பொழுது அதை அவர்கள் பலி செலுத்தி ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். The fatted calf is actually an animal like a lamb or even a calf, and it will be, it will be looked after, it will be nurtured and given nutrients and good food. And then when it is healthy, when the time comes, they will slaughter for the occasion, and that especially here, even for the feast of the Passover. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பஸ்கா பண்டிகையோ அல்லது மற்ற விசேஷ நாட்களோ பார்க்கிறதை விட தகப்பனுக்கு தம்முடைய மகன் திரும்பி வந்து ஒரு விசேஷ நாள், ஒரு விசேஷ சம்பவம், ஒரு சந்தோஷமான களி கூற வேண்டிய சந்தோஷிக்க வேண்டிய ஒரு நாள் என்று அந்த விசேஷ நாள் இப்பொழுது வந்திருக்கு என்பதை குறித்து அந்த கொழுத்து போன கன்றுக்குட்டியை நீங்கள் வெட்டி சமைத்து என் மகனுக்கு போடுங்கள். That kind of honor that the son received from the father when he was restored. It was as though the father was saying, "My son was dead, but now he is alive." என்னுடைய மகன் செத்து போய்விட்டான், ஆனால் இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் மகனை நான் இழந்து போனேன், இப்பொழுது நான் அவனை கண்டுபிடித்து விட்டேன். My son was lost, but now he is found. இந்த வரவேற்பு, இந்த விருந்து, இந்த உபசரிப்பு, இந்த பராமரிப்பு, இதெல்லாம் திரும்பி வந்த மகனுக்கு அவன் பெறுவதற்கு தகுதியே இல்லை. The son did not deserve all this rousing welcome that the father is giving. He did not deserve a bit. And therefore, we reflect on the grace of God. தேவனுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகள் மேல் தங்குகிறதை போல, இதோ இந்த தகப்பன் அதே தேவனுடைய கிருபையை நம்முடைய அன்பினால் நம்முடைய கனப்படுத்துகிற இந்த சூழ்நிலையிலே அவர் வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய பிள்ளை காணாமல் போச்சியா, ஆனால் திரும்பி வந்துட்டான், அதனாலே நீ சந்தோஷிக்க வேண்டும். இந்த தகப்பன் இந்த மகனுடைய சூழ்நிலையை பார்த்து தகப்பன் இறங்கி வந்தார், மகன் மேலே போகவில்லை. We see in this instance that the father came down to the level of the son in this process of restoration. அவர் இறங்கி வந்து மகனை அரவணைத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் அந்த 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, இந்த கட்டக்குமாரனின் தந்தையை குறித்து நாம் வாசிக்கவில்லை.
நாம் கற்றுக்கொள்கிற 3 பாடம் நமக்கு பிரயோஜனமாய், உங்களுடைய மகனோ மகளோ உங்களை விட்டு, தேவனை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு போனாலும் கூட ஒரு நாள் திரும்பி வருவாள் என்பதை குறித்து ஒரு உறுதியான நம்பிக்கை, ஒரு நிச்சயத்தில் தேவன் மேல் சார்ந்திருந்து அவளுக்கோ நீங்கள் நாள்தோறும் ஜெபித்து காத்திருப்பீர்களானால் கர்த்தரே உண்டு பண்ணி அந்த மகனையோ உங்களுக்கு திருப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. செய்வார். 2வது, அப்படி அந்த மகனோ மகளோ மறுபடியும் திரும்பி வரும் பொழுது முதலாவது செய்வது உங்களுடைய கௌரவம், உங்களுடைய பெருமை, உங்களுடைய அகந்தை, உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் நீ கழட்டி போட்டு ஓடி போய் பிள்ளையை கட்டி பிடித்து முத்தமிட்டு மனதுருக்கத்தை நீ வெளிப்படுத்து என்று சொல்லப்படுகிறது. Wait upon the Lord. Wait upon Him in hope. The very God who has called you will restore your son or your daughter. And secondly, when he or she returns, run to him, run to her. Drop all your dignity, drop all your pride. Go in, hug him or her and kiss him. And thirdly, be ready to forgive. Be ready to accept and to receive your son in repentance. Restore and celebrate. 3வதுங்க, அறையும் குறையுமாய் அறமனதோடு அவனை மன்னிக்காதபடி இவன் மறுபடியும் போயிடுவான் என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்காதபடி உடைந்து போன அந்த உறவை மறுபடியும் கட்டுப்படுவது, அவனையோ அவளையோ தாராளமாய் மன்னிப்பதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட தேவன். இந்த கெட்ட குமாரனின் தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். இன்றைக்கு இந்த சத்தியவாசத்தை கேட்ட நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு தந்தையாய், ஒரு தகப்பனாய் காணப்படுவதற்கு வாருங்கள், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, சத்திய வசனத்திலே நாங்கள் வாசித்து தியானித்த இந்த பகுதியில் நீர் எப்படிப்பட்ட ஒரு பரம தந்தை என்று நாங்கள் பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே, எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர் என்று நாங்கள் சிந்தித்தோம், தியானித்தோம். ஆண்டவரே, தேவன் தாமே எங்களுக்கு நீ ஒரு நம்பிக்கை கொடுக்கிறேன், ஒரு உறுதியை கொடுக்கிறேன். பிள்ளைகள் தவறான வழியிலே சென்றாலும் கூட, ஒருவேளை நாங்கள் பார்ப்போம் அல்லது பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தும் கூட, ஒரு நாள் எந்த விசுவாசத்தில் ஒவ்வொரு தந்தை அந்த பிள்ளைகளை வளர்த்தார்களோ அதே விசுவாசத்துக்கு பிள்ளைகள் திரும்புவார்கள் என்கிற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஜெபத்தை எங்களிலே நீர் உறுதிப்படுத்தும் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது நாங்கள் இறங்கி ஓடி போய் அவர்களை கெட்டியாய் பிடித்து அவர்களை முத்தமிட்டு அரவணைக்க எங்களை இறக்கும் ராஜா. நாங்கள் காத்திருக்காதபடி பிள்ளைகளை வரவேற்பதற்கு எங்களை வழி நடத்தும். Help us, O Lord, not to wait, but to run at the first sight, the first instance of our child's return to the fold. Help us to run and greet our children. Help us to act that compassion to our children. ஆண்டவரே, எப்போ என்னுடைய பிள்ளை தம்முடைய தவறு, தம்முடைய தீமை, தம்முடைய பாவம் அவர்கள் உணர்ந்து எந்த அளவுக்கு தந்தைமார்களாகிய எங்களை புண்படுத்தினார்களோ அதையெல்லாம் நாங்கள் மறந்து நல்ல ஒரு தந்தையாக பிள்ளை பாவத்தை அறிக்கை செய்து அவர்களை மன்னிப்பதற்கு தாராளமான இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. நிபந்தனை இல்லாத அன்பை அவர்கள் மேல் நாங்கள் பொழிய உதவி செய்கிறோம். Grant us, O Lord, the liberty, the wellness to readily forgive our children in repentance. Grant us that we might show and exhibit and shower upon them unconditional love, that relationship will be restored, that they become
part of the family again. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல விதமாக அப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த தந்தைமார்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். எங்களுடைய தந்தையாகிய நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு உம்மை போல ஒரு நல்ல தந்தையாய் காணப்படுவதற்கு எங்களை வழி நடத்தும். உமக்கு நன்றி, உமக்கு மகிமை. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை
இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் பரலோக பிதாவானவர் இப்படிப்பட்ட தேவன் என்று வசனத்திலே நாங்கள் வாசித்து தியானித்ததை போல இதோ பூமியிலே காணப்படுகிற நாங்கள் தந்தைமார்கள் அப்படியே உதாரணமாய் ஜீவிக்கும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். 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 ஆசீர்வாத பாட்டு சேர்ந்து பாடும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. Hallelujah. We bless you, bless you, bless you. Amen. Hallelujah.